நிச்சயமாக இது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. பட் அங்கேக்குள்ளார எந்த அளவுக்கு க்ளோஸ்டாக வைக்கிறாங்கன்னா எந்த சதவீதம் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் முதல்ல வெளியிலேருந்து தாவேக்கால வந்து நாங்கள் 80 சீட் இல்லாமல் உள்ளே போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து 50 45 50 55 அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கு நான் கேள்விப்பட்டேன். அதே சமயத்தில் இன்றைக்கி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி தான் வி வில் ஆக்சுவலி நோ த ஃபைனல். அதாவது அவங்க உள்ளே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து அவர் தனியாக அவர் நிற்கிறார் வச்சுக்கோங்க. விஜய் 234 இடத்துல நிற்கிறார். 30 இடத்துல ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அந்த 30 சீட்டு வச்சுட்டு அவர் வந்து என்டிஏ சப்போர்ட் பண்ணுவாரா அல்லது திமுகவை சப்போர்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக என்டிஏ தான் சப்போர்ட். லைக் பிஎம் எலெக்ஷனில் ஆந்திர பிரதேசில் நடந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் யார் அவர் அட்வைஸ் பண்ணுறது. அட்வைஸ் பண்ணுறதும் ஆந்திர பிரதேஷ்லேருந்து டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண்லேருந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ மேபி அந்த ஆந்திரா ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு யூகம். பட் அப்படி பண்ணுறதுனால எந்த அளவுக்கு என்டிஏ சீட் வரும் வர்சஸ் சேர்ந்து இறங்கினா எவ்வளோ வரும்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏறுது. உதாரணத்துக்கு அதிமுக பாஜக ஒரு டெம்பரரி பிரிவு, தற்காலிக பிரிவு நடந்துச்சு 2024. ஆமாம். ஆனால் செம்மையாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ மயிலாப்பூர் எடுத்திங்கன்னா வின்னிங் கேண்டிடேட்டுக்கு 60,000னா இவங்க 2 பேருக்கும் சேர்த்தா 67,000 அல்லது 68,000. ஆனால் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி 33 45 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஐயோ நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருப்போமேங்கிற ஒரு அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் வந்துச்சு. அதே போல் இப்போ தனியாக வந்துட்டு இப்போ அதே சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அதிமுக பாஜக தனியாக இருந்துட்டு முடிச்சிட்டப்போ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா என்ன பிரயோஜனம்? நம்ம 2வது 3வது வந்திருக்கோம், 1வது அந்த பக்கம் வந்திருக்கு. அதுபோல் தாவேகா வந்து தனியாக போகிறதுனால அதிமுக ஓட்ஸையும் இழுக்க முடியும். திமுக ஓட்ஸ் எடுக்கிறாங்க ஒன்று தான். அதிமுக ஓட்ஸும் இருக்கிறதுனால அதிமுகவும் நலிவடைஞ்சிட்டு தாவேகாவும் திமுகவை தட்டுறதுக்கு போதிய அளவுக்கு வராமல், ஸோ அதிமுக பாஜக காம்பினேஷன் 2வது இடத்துலையும் தாவேகா 3வது இடத்துலையும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு.